வணக்கம் மக்களே. டே 25. இன்றைக்கி நாள் பயங்கர பிஸியாக போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயோஸ்பியர் ரிசர்வ் ஆனைக்கட்டிக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு போயிருந்தோம் அப்படின்றத நான் போகிற வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்களேன், எடுத்துனவே பல விதமான பார்க்கு, என்ட்ரன்ஸ்லேயே என்னெல்லாம் எப்படி போகணும் அப்படிங்கிற டைரெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. முதல் நாங்கள் என்ட்ரானதே பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க் தான். அந்த குளமே பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தான் வச்சுருந்தாங்க. சரி, பட்டர்ஃப்ளை இருக்காது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் போயிருக்கேன். அப்போ இந்த பட்டர்ஃப்ளை நிறையா இல்லை. இப்போ இது சீசன் அப்படிங்கிறனாலையா என்னன்னு தெரியல. எனக்கு பாருங்களேன், எவ்வளோ பட்டர்ஃப்ளை எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் அங்கேயும் அப்படியே அந்த அந்த ஏரியாவே வெறும் பட்டர்ஃப்ளையாக இருந்துச்சு. இவ்வளோ பட்டர்ஃப்ளை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஊருக்குள்ளே கம்மியாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பல வருஷமாக பட்டர்ஃப்ளையே பார்க்கல. பட்டர்ஃப்ளை பார்த்தது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இதில் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இதில் ராணி பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொன்னாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய காடு. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சிட்டிக்குள்ளேருந்து வெளியில் அவுட்டர் போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் போய். அதனால் அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆல்ரெடி நான் தனியாக போயிருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சில தெரிஞ்சது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. மரங்கள்லேயே பார்த்திங்கன்னா பலவிதமான மரங்கள், இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருப்போமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. நம்மளை தாண்டி நாம் ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கோம்ல, அதை தாண்டி பல உலகம் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தா பலவிதமான பூச்சி, பலவிதமான மரங்களே இருக்குது. இதெல்லாமே நமக்கு தெரியல பாருங்கள். நமக்கு தெரியாத விஷயம் அவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இலவ மரம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே பலவிதமான இலவ மரம், பலவிதமான மூங்கில், கருவேல மரத்தில் பலவிதம், நெல்லிக்காயில் பலவிதம்னு எக்கச்சக்கமாக இருந்தது. இந்த மரத்தெல்லாம் முன்னாடி பின்னாடி பார்த்ததே இல்லைங்க. பாருங்களேன், அந்த மூங்கில் அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது இது வித்தியாசமான காட்டுக்குள்ளே போன மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்புறம் கருவேல மரத்துலேயே ஏதோ ஒரு கருவேல மரம் அப்படி சொன்னாங்க. அந்த அந்த முள் கருவேலம் அப்படின்னா அது ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா மரத்தையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே நடங்குறாங்க. பாருங்கள், தேக்கு காமிச்சிருக்காங்க பாருங்களேன், தேக்கு. அதில் தேக்கில் இன்னொரு வகை தேக்கு இருக்குது, வெண்தேக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சது. அப்படியே உள்ளே இன்னும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பயங்கரமான பாருங்கள், ஈட்டி மரம் பாருங்கள், ஈட்டி மரம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கல, ஈட்டி அதில் தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி அந்த வேவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடையில எல்லாத்தையும் போய் பார்க்க அடுத்தடுத்து இன்னும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் இடையில இங்கே ஒரு குளம் இருந்தது. அது ஆமை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆமை இல்லை, ஆனால் மீன் இருந்துச்சு இதுக்குள்ளே. நாங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்தோம். மீன் துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சு.